மாதிரி நம்ம லைட்டாக வந்து டெய்லி வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆவது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம குக்கர் ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு கரை தான். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா நம்ம சமைக்க சமைக்க நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். ஸோ அதை வந்து இந்த டிப் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்புங்க, அதுக்கப்புறமா வந்து நம்ம பேக்கிங் சோடா சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோடா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாத்திரை கவரை தூக்கி போடுவோம் இல்லையா, அதை தூக்கி போடாமல் அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் மாத்திரை கவரை வந்து நம்ம என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்ற ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலிங்கன்னா அதை வந்து நான் உங்களுக்கு கார்ட்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாத்திரை கவரை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி விடும்போது அந்த அழுக்கு வந்து பாருங்கள், அந்த தண்ணியோட கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்க்ரப்பரை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்